ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இந்த வீடியோ என்னோடய பர்சனல் மெமரிஸை ரீகால் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஜூன் 12, 2024 அன்றைக்கி எடுத்த வீடியோ. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த கோயில் திருநெல்வேலி டவுனில் இருக்கிற சுவாமி நெல்லையப்பரோட கோயில். இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீ சரவண பவான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் தம்பி ஒருத்தரோட வெட்டிங் ரிசப்ஷன் நடந்தது. ஸோ நாங்கள் வெட்டிங் ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஃபேமஸான இருட்டுக்கடை அல்வா இருக்குது. அதாவது நெல்லையப்பர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீ சரவணபவா ஹோட்டலுக்கு பக்கத்தில் இந்த இருட்டுக்கடை இருக்குது. இந்த இருட்டுக்கடை ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈவினிங் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் இருட்டுக்கடை அல்வா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதே வரிசையில் 17வது கடையான விசாகம் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் உங்களுக்கு இருட்டுக்கடை அல்வா எப்பயுமே கிடைக்கும். வெளியூரில் இருக்க மக்கள் ஆன்லைன்லேயும் இருட்டுக்கடை அல்வா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த அல்வா கடை வரிசையிலே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் கடை இருக்குது. அதாவது நிறைய அல்வா கடை இருக்குது. ஸ்பெஷலி சாந்தி ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அல்வா கடை இருக்குது. இங்கே உள்ள அல்வாவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் நிறைய அல்வா கடைகள் இருக்குது. ஒவ்வொரு கடையில் உள்ள அல்வாவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி திருநெல்வேலி மக்கள் எல்லாருக்கும் இருட்டுக்கடை அல்வா பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இருட்டுக்கடை அல்வா பிடிக்கும், ஒரு சிலருக்கு சாந்தி ஸ்வீட்ஸில் உள்ள அல்வா பிடிக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கிற சந்திரா ஸ்வீட்ஸுன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே உள்ள அல்வா பிடிக்கும். பட் வெளியூர் மக்களுக்கு பொதுவாக திருநெல்வேலி அப்படின்னாலே இருட்டுக்கடை அல்வா அண்ட் சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா இது 2 தான் வெளியூர் மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். வர ஜூன் 21 ஆனி தேரோட்டம், அதாவது தேர் திருவிழா நடக்க இருக்கிறதுனால நெல்லையப்பர் கோயிலில் உள்ள அந்த தேரெல்லாம் புதுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இந்த தேர் பார்த்திங்கன்னா ஆசியாலேயே அதிக எடை கொண்ட தேராம். இதோட எடை பார்த்திங்கன்னா 450 டன் இருக்குமா. தேரோட்டத்து அன்னைக்கு இந்த தேரை எல்லா பக்தர்களும் சேர்ந்து தான் இழுத்து வீதி உலா கொண்டு போவாங்க. ஜூன் 13 கொடியேற்றத்தோட தேர் திருவிழா ஆரம்பிச்சிருக்குது. ஸோ 13 இருந்து 21 வரைக்கும் இந்த திருநெல்வேலி டவுனே பார்த்திங்கன்னா நல்லா களைகட்டி போய் இருக்கும். நாங்கள் தம்பி ஒருத்தரோட கல்யாணத்துக்காக தான் போயிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ தாலிக்கட்டு, அதாவது முகூர்த்தம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில், திருநெல்வேலி ஜங்ஷனில் சாலைக்குமரன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் தாலிக்கட்டு முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை ரிசப்ஷனுக்கு இந்த ஹோட்டலுக்கு வருவாங்க, சரவணபவாவுக்கு. ஸோ நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே டவுனுக்கு ரீச் ஆகிட்டோம். அதாவது நாங்கள் ஒரு ஷார்ப்பாக ஒரு 12 மணிக்கெலாம் டவுனுக்கு வந்துட்டோம். சரி நெல்லையப்பரை போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். ஆனால் நாங்கள் கோயிலுக்குள்ளே ஆடி அசைஞ்சு போகும்போதே பார்த்திங்கன்னா மணி 12:15 ஆகிடுச்சு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். கோயிலோட என்ட்ரன்ஸில் 2 சைடும் பார்த்திங்கன்னா பூக்கடைகள், அப்புறம் பூஜை பொருட்கள்லாம் விற்கிற கடைகள்லாம் இருக்கும். நான் அம்மாவோட தங்கச்சி, அதாவது எங்கள் சித்தி, நாங்கள் 3 பேர் தான் அன்றைக்கி வெட்டிங் அட்டன் பண்ண போயிருந்தோம். ஸோ கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு திருநங்கை சிஸ்டர் என்னோடய ஸ்கின் டோன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவங்களோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு சின்ன ரிட்டன் கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு அப்படி கோயிலுக்குள்ளே கடந்து போயிட்டோம். இவங்க தான் அந்த திருநங்கை சிஸ்டர். அவங்கக்கிட்ட அம்மா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி நாங்கள் கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நானும் அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வீடியோ எடுத்ததுனால கேமராவை சரியாக ஃபோக்கஸ் பண்ணலை. ஃப்ரண்ட்டில் க்ரீன் சாரீ கட்டிகிட்டு இருக்காங்களே, இது எங்கள் சித்தி, இது எங்கள் அம்மா. ஸோ நாங்கள் 3 பேரும் அப்படி கோயிலுக்குள்ளே போனோம். இந்த கோயிலுக்குள்ளே கேமரா அலௌடு கிடையாது. ஆனால் நான் திருட்டுத்தனமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில இடங்களில் ரெக்கார்ட் பண்ணலாம், ஒரு சில இடங்களில் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. கோயில் யானையை கூட வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. உள்ளே என்ட்ரானோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கும், சிவனோட வாகனம்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே பாருங்கள், ஒரு பக்தர் எவ்வளோ பக்தி பரவசமாக சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்றாருன்னு.
ஸோ இப்படி தான் இருக்கும் நெல்லையப்பரோட கோயில் என்ட்ரன்ஸ். இங்கே ஒரு குட்டி தேருக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்கள் ஊரில் ரொம்ப பிரபலமான பெரிய சிவன் கோயில் இது. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா 12:20 ஆகிடுச்சு. கோயிலுக்குள்ளே என்ட்ராகிற டைம் பார்த்திங்கன்னா 12:20 ஆகிடுச்சு. 12:30க்கு வந்து நட சாத்துகிற டைம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நட சாத்திட்டாங்க. ஸோ நட சாத்துகிற நேரம்னு சொல்லிட்டு பூசாரி வந்து உள்ளே அனுமதிக்க மாட்டேன்ட்டார். அதனால் தூரத்துலேருந்தே நெல்லையப்பரை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், தேரோட்டத்துக்காக நந்தி சிலையெல்லாம் புதுப்பிச்சிட்ருக்காங்க பெயிண்ட் பண்ணி. அழகாக இருக்குல்ல, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது இந்த நந்தியை பார்க்குறதுக்கு. ஸோ நந்தி சிலைக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதி போகிற வழி, இது ரைட் சைடு. இது பார்த்திங்கன்னா கொடிமரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வரும்போது அங்கே ஒரு 3 பசங்க இந்த சிலைகள்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்ததுமே பயந்துட்டாங்க. அப்புறம் தம்பி நானும் உங்கால் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்துட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த சிலைகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். என்ன சிலையெல்லாம் எனக்கு தெரியல, என்னால் டீட்டெயிலாக நின்று நிதானமாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த கேட்டுக்கு உள்ளே தான் நெல்லையப்பரை தரிசிக்க போகணும். நான் வந்து அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை, ஏன்னா சாமிக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக. ஸோ வெளியே மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதிக்கு போகிற வழி. அதாவது இந்த நந்தி சிலைக்கு லெஃப்ட் சைடு வழியாக போனோம் அப்படின்னா அம்பாள் சன்னதிக்கு போகிற வழி. அங்கேயும் நட சாத்தியிருப்பாங்க அப்படிங்கிறனால நாங்கள் அங்கே போகலை. இன்னொரு நாள் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அம்பாள் சன்னதி, அதுக்கப்புறம் தெப்பக்குளம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி. அப்படி கோயிலில் கொஞ்சம் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பொண்ணு மாப்பிள்ளை ஹோட்டலுக்கு வந்துட்டாங்கன்னு தகவல் வந்தது. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் விஷ் பண்ணிவிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அக்காங்களோடையும் அண்ணிங்களோடையும் செல்ஃபி குரூஃபி எல்லாம் எடுத்துகிட்டு போத்தி சூப்பர் மார்க்கெட் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது அம்மாவுக்கு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கு 6:30 ஆகிடுச்சு. ஸோ அப்படி வீட்டுக்கு வரும்போது தான் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வீட்டு தெருவில், இது அந்த போகிறாங்க பாருங்க அம்மாவும் சித்தியும். ஸோ சித்தி வீட்டு தெரு முக்கில் பார்த்திங்கன்னா ஒரு எருக்கஞ்செடியை பார்த்தேன். இந்த எருக்கஞ்செடியை பார்த்தாலே கை எனக்கு குறுகுறுங்கும். 7 கழுத வயசானாலும் எருக்கஞ்செடியை பார்த்தோன்னே கை குறுகுறுங்கும், அந்த மொட்டை உடச்சி விளாட்றதுக்கு. அதுவும் இந்த காங்க்ரீட் காட்டுக்கு நடுவில் ஒரு எருக்கஞ்செடியை பார்த்தோன்னே ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டேன். எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படி நான் மொட்டை உடச்சி விளையாடிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், அதில் ஒரு 2 அழகான கேட்டர்பில்லர்ஸ் இருந்தது. அதாவது பட்டர்ஃப்ளையோட லார்வா ஸ்டேஜ். இந்த மொட்டையெல்லாம் ஒடிச்சு விளாண்டுட்டு அப்படி தூக்குங்கடா என் செல்லக்குட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கொப்போட கேட்டர்பில்லர்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த செடியில் இன்னும் நிறைய கேட்டர்பில்லர்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப குட்டியாக இருந்தது, ரொம்ப டைனியாக இருந்ததுனால சரி அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது வந்து இருக்கட்டும், கொஞ்ச நாள் செடியில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்துட்டேன். அப்படி இவங்க 2 பேர்த்தையும் சித்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சித்திட்ட ஒரு கேரி பேக் வாங்கி அதில் 2 பேரையும் போட்டு எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். என் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் 2 பேரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இலைகள் பூவோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு மூடியோட பின்பக்கம் பார்த்து காற்று போகிற மாதிரி அந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அன்றைக்கி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா இவங்க இந்த இலை பூ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே 13th ஃபுல்லும் சாப்பிட்டுட்டே தான் இருந்தாங்க. 13th ஈவினிங் பார்த்திங்கன்னா இவங்களோட பாடியில் ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சது. எப்படி அப்படின்னா இவ்வளோ நீளமாக இருக்கிற புழு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இதில் half the சைஸ் தான் வந்துருச்சு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 13th நைட் அன்னைக்கு அப்படியே அந்த மூடியோட மேல் பக்கத்துக்கு போய் கூடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 13th நைட்டு ஒரு மணி இருக்கும், அதாவது 14 ஏர்லி மார்னிங் வச்சுக்கலாமே. நான் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு எழுந்து வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருந்த அந்த கேட்டர்பில்லர் வந்து கிடுக்கிட்டுன்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா ஆடிட்டுருக்குன்னு பார்த்தா அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பியூப்பா ஸ்டேஜுக்கு மாறிட்டு வராங்க, அந்த கூட்டுப்புழு ஸ்டேஜுக்கு மாறிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நான் ஒரு நாள் அதை வந்து டைரெக்டாக பார்த்தது கிடையாது, நெட்டில் பார்த்துருக்கேன். நான் நிறைய பட்டர்ஃப்ளை வளர்த்துருக்கேன், ஆனால் வந்து எனக்கு இந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் பட் அந்த கேட்டர்பில்லர் வந்து பியூப்பாவாக மாறுற அந்த ஸ்டேஜ், அந்த டைம் லேப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து பார்த்ததே கிடையாது. பட் அன்னைக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் டேரக்ட் ஐயில் பார்த்துக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கட்ட 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 கட்டன்னு மாறிட்டுங்க. அந்த புழுவிலேருந்து கேட்டர்பில்லர் ஸ்டேஜிலேருந்து பியூப்பாவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாறிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸில் மாறிடுச்சு பார்த்துக்காங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான சேஞ்ச் நடந்தது அதில். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதை அப்படி வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டேன். தென் மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது 2 பேரும் கம்ப்ளீட்டாக அந்த பியூப்பா ஸ்டேஜுக்கு வந்திருந்தாங்க. இது 14th அன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ. 2 பேரும் கம்ப்ளீட்டாக பியூப்பா ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இதை நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு அடுத்து இவங்க வந்து பட்டர்ஃப்ளையாக ஆகிடுவாங்க. அது எத்தனை நாளில் நடக்கும்னு தெரியல, அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.